அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் மண்டையூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்கள் உறுதிமொழி ஏற்ற நிலையில் திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனால் போட்டி இன்னும் தொடங்கப்படவில்லை. விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதி வழங்க கேட்கலாம். முத்துப்பழம்பதி, ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் தொடங்கப்படல, திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. என்ன வாக்குவாதம், என்ன விவரம்? ராதா, திமுக அதிமுக நேரடியாக வாக்குவாதம் என்பது விழா கமிட்டியோட நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த போட்டி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குவதாக இருந்தது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 650 காளைகள் 250 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பார்கள் என விழா குழுவினரால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டு இன்று காலை 7:05 மணிக்கு எழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் தெய்வநாயகி வந்துட்டாங்க. 8:10 மணிக்கு போட்டி தொடங்குவதற்காக கோயில் காலை அவிழ்க்கப்பட்டு அதன் பின்பு வீரர்கள் உறுதியேற்பும் நடைபெற்றது. அதன் பின்பு அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான விஜயபாஸ்கர் 8:20 மணிக்கு விழா மேடைக்கு வந்தாரு. வந்து போட்டி தொடங்க வேண்டிய அடுத்தடுத்து காளைகள் அவிழ்க்கப்பட வேண்டிய நிலையில திமுகவினரும் அங்க வந்தாங்க. அப்போ திமுகவினர் வரும்போது எங்களோட அமைச்சர் வரணும், வந்த பிறகுதான் போட்டியை தொடங்க வேண்டும் என்று கூறியதால் போட்டி நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து விழா குழுவினர் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்படி இருக்கும்போது திமுக பொறுத்தவரையில எங்களோட அமைச்சர் வந்த பிறகுதான் போட்டியை தொடங்க வேண்டும் என்று கூறியதால் போட்டி தொடர்ந்து நடைபெறாமல் இப்ப 1.25 மணி நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அங்க வீரர்கள் எல்லாம் களத்தில் காத்திருக்காங்க. ஒருபுறம் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மேடையில் இருக்காரு, மறுபுறம் திமுக மாவட்ட செயலாளர் தரப்பிலானவங்க மேடையில் இருக்காங்க. ஆனால் நீண்ட நேரமாக காத்திருப்பதாக வீரர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. 8 மணிக்கு தொடங்க வேண்டிய போட்டி ஏன் இன்னும் தொடங்கவில்லை என்ற கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் 8:20 மணிக்கு வந்த நிலையில எங்களோட அமைச்சர் தான் வரணும், வந்த பிறகுதான் போட்டியை தொடங்க வேண்டும் என திமுக தரப்பினர் விழா கமிட்டியாளரிடம் தொடர்ந்து கூறி வருவதால போட்டி தொடங்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து அங்கு போலீசாரும் வருவாய்த்துறையினரும் மேடையிலையும் காத்திருக்காங்க. ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி. கமிட்டியாளர்கள் இந்த பணியின் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஒரு ரவுண்ட் வாங்க. காவல்துறை பின்னாடி போங்க, உடனடியா பின்வாடியில ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, கொஞ்சம் போக சொல்லுங்க. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.